வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு அசூடு பென்ஷன் ஸ்கீம் இந்த திட்டத்தை பற்றி இப்போது நம்ம முழுமையாக இன்னவர்களும் என்னென்ன வந்திருக்கு, யார் யாருக்கு என்னென்ன பலன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். முதல்ல இந்த தமிழ்நாடு அசூடு பென்ஷன் ஸ்கீம் திட்டம் அப்படின்னா என்ன? இது பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் சிபிஎஸ் பிடித்தம் செஞ்சுட்டு வராங்க இல்லையா, அவங்களுக்கு நீண்ட கால கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த ஒரு புதிய திட்டம் தான் டாப்ஸ். இது முக்கிய நோக்கம் என்னன்னா, ஒரு அரசு ஊழியர் ஓய்வு பெறும்போது அவருக்கு ஒரு நிலையான ஓய்வூதியம் கொடுக்கணும், அசூடு பென்ஷன் கிடைக்க வழிவகை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. 2, இந்த திட்டத்தோட மிக முக்கியமான 3 பெரிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னா, முதல் நன்மை 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம். ஒருத்தர் ஓய்வு பெறும்போது அவங்களுடைய அடிப்படை ஊதியத்தில் 50% தொகை வாழ்நாள் முழுவதும் ஓய்வூதியமே கிடைக்க போகுதுங்க. 2வது நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, பணியில் இருக்கிறவங்களுக்கு வர்ற மாதிரியே ஓய்வூதியதாரர்களுக்கும் டிஏ இன்க்ரீஸ் கொடுக்கப்படும். 3வது நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, ஊழியர் காலமானால் அவரது வாரிசுதாரருக்கு 60% குடும்ப ஓய்வூதியம் மற்றும் அதிகபட்சமாக 25 லட்சம் வரை பணிக்கொடை கிடைக்கும். இந்த திட்டத்தில் இணைய யார் யாருக்கெல்லாம் தகுதி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு 3 முக்கிய தகுதி இருக்குங்க. ஏப்ரல் 1, 2003க்கு அப்புறமா அரசு பணியில் சேர்ந்து சிபிஎஸ் திட்டத்தில் இணைஞ்சிருக்கணுங்க. அரசு பணியில் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் நிகர பணியை முடிச்சிருக்கணும். மிக முக்கியமாக 1/1/2026 அன்றோ அல்லது அதற்கு பிறகோ ஓய்வு பெற்றிருக்க வேண்டும். ஒருவேளை ஒருத்தர் 1/1/2026க்கு முன்னாடியே சிபிஎஸ் திட்டத்தில் ஓய்வு பெற்றிருந்தால் அவங்க இந்த திட்டத்தில் இணைய முடியுமானா, அவங்க இந்த திட்டத்தில் இணைய முடியாது, அது சந்தேகம். அரசாணை இப்போ வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, 1/1/2026க்கு முன்னாடி ஓய்வு பெற்றவங்க இந்த 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் நேரடியாக இணைய முடியாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள அந்த மாதாந்திர இடைக்கால நிவாரணமும் பொருந்தாதுங்க. ஆனால் அவங்களுக்கு சிறப்பு கருணை ஓய்வூதியம், அதாவது ஸ்பெஷல் காம்பன்சேட் பென்ஷன் வழங்கும் சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அது அவங்களோட பணிகாலத்தினுடைய அடிப்படையில் விகிதாச்சார கணக்கின்படி வழங்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஜூன் 2026 இடைக்கால நிவாரணம்னு ஒன்று அறிவிச்சிருக்காங்களே, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப்ஸ் திட்டத்தோட முழுமையான விதிகள் மற்றும் கணக்கீடுகள் முழுசா அமலுக்கு வரதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்குங்க. அது வரைக்கும் இந்த 1/1/2026க்கு பிறகு ஓய்வு பெற்ற ஊழியர்களோட வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இடைக்கால மாதாந்திர நிதியுதவியை அறிவிச்சிருக்காங்க. இதுதான் இந்த இடைக்கால நிவாரணம். இந்த இடைக்கால நிவாரண தொகையை எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன உதாரணம். லாஸ்ட்டாக ஒரு ஊழியர் பெறக்கூடிய சம்பளத்தில், அடிப்படை சம்பளத்தில் 30% அல்லது குறைந்தபட்சம் 10,000 கண்டிப்பாக இருக்கணும், ஓகேங்களா? அதுக்கு ப்ளஸ் 60% டிஏ அகவிலைப்படி கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் 50,000 அடிப்படை சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அதில் 30% 15,000ங்க. அதற்கு 60% அகவிலைப்படி 9,000 வருதுன்னா, மொத்தம் 15 + 9,000 24,000 ரூபா அவங்க இந்த இடைக்கால நிவாரணம் பெறுவாங்க. இந்த இடைக்கால நிவாரணத்தை பெற என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, படிவம் 1 ஃபார்ம் 1 ப்ளஸ் படிவம் 2 இது 2ஐயும் அவங்க பூர்த்தி செஞ்சு டிடிஓ கிட்ட சமர்ப்பிக்கணும். அரசாணை வெளியான 16/6/2026 தேதியிலிருந்து 60 நாட்களுக்குள்ளார இவங்க படிவம் சமர்ப்பிச்சிருக்கணும். அதாவது ஏற்கனவே ரிட்டையர் ஆனவங்க. இதுக்கு மேலே ரிட்டையர் ஆக போகிறவங்க பார்த்தீங்கன்னா, ரிட்டையர் ஆன 60 நாளுக்குள்ளார இந்த படிவத்தை அவங்க சமர்ப்பிக்கணும். அவங்க சமர்ப்பித்த 15 நாட்களுக்குள்ளார அதிகாரிகள் இதை சரிபார்த்து உங்களுக்கு பணத்தை வழங்க ஒப்புதல் அளிச்சிடுவாங்க. இந்த திட்டத்தில் ஊழியர்களோட நிதி பங்களிப்பு எதுவும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இருக்குது. ஊழியர்கள் இப்போ ஆல்ரெடி சிபிஎஸ் திட்டத்தில் இணைஞ்சிருக்கவங்களுக்கு 10% விழுக்காடு பிடிச்சிட்டு இருப்பாங்க. அது அப்படியே தொடர்ந்துட்டு இருக்கும். ஆனால் ஊழியர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட 50% ஓய்வூதியத்தை வழங்குவதற்கு கூடுதலாக தேவைப்படுற எல்லா நிதிச்சுமையும் பார்த்தீங்கன்னா அரசே எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோதான் நண்பர்களே. தமிழ்நாடு டாப்ஸ் திட்டங்கிறது சிபிஎஸ்க்கு மாற்றா அரசு ஊழியர்கள் போராட்டத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். இதை முழுமையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போது ரிட்டையர் ஆகிறவங்களுக்கு ஒரு இடைக்கால நிவாரணை வழங்குறதுக்காக தான் இந்த அரசாணை வெளியிட்டிருக்காங்க. முழுமையான வடிவில் டாப்ஸ் திட்டம் வெளிவரும்போது மீதி எல்லா டீட்டெயிலும் கொடுப்பாங்கன்னு என்று தெரிகிறது. நன்றி.